இன்று உன் குடும்பம் உன்னை அன்பு செய்கிறதா வெறுக்கிறதா? யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7வது வசனத்துல, உலகு உங்களை வெறுக்க இயலாது, ஆனால் என்னை வெறுக்கிறது, ஏனெனில் உலகின் செயல்கள் தீயவை என்பதை நான் எடுத்து காட்டி வருகிறேன். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கல்வாரி நாயகனே, கருணையுள்ள தெய்வமே, உம்மையே ஆராதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, நாளிலே உலகம் உங்களை வெறுக்காது, என்னை வெறுக்கும் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஆமாப்பா, இன்றைய நாளிலே உன்னை வெறுக்காதவர்கள் யாரும் இல்லை ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளும் உன்னை வெறுக்கிறார்கள் ஆண்டவரே. ஏதோ பேருக்காக கோயிலுக்கு வருகிறோம் ஆண்டவரே. சாமியார் நல்லா இருந்தா, பிரசங்கம் நல்லா இருந்தா ஆண்டவரே, அந்த கோயில் நல்லா இருந்தா, உட்கார இடம் நல்லா இருந்தா, லைட்டு நல்லா இருந்தா ஆண்டவரே, அங்க நல்லா உட்கார்ந்து கொஞ்ச நேரம் உன்னையே பார்த்துட்டு வரோம் ஆண்டவரே. ஆனால் நான் எந்த சூழ்நிலையில் வந்தேன், எவ்வளவு பாரத்தோடு வந்தேன், எனக்கு எவ்வளவு அற்புதங்களை நீ செய்திருக்கிறீர், என்னோடு எவ்வளவு உறவாடி இருக்கிறது என்பதை நான் நினையாமல் ஏதோ வேடிக்கை பார்த்துட்டு வந்துடுறேன் ஆண்டவரே. அப்பா, இன்னும் பண்டிகை காலங்களில் என்னுடைய ஆத்மாவையும் உடலையும் உள்ளத்தையும் முழுவதுமாக உன்னிடம் சமர்ப்பிக்காமல் ஆண்டவரே, நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் நல்லா இருக்கா, என்னுடைய கார் நல்லா இருக்கா, வீடு நல்லா இருக்கா, டெக்கரேஷன் பண்ணணும் என்று ஆண்டவரே வெளிப்படையாக தான் ஆண்டவரே நாங்கள் பக்தியாளராக இருக்கிறோம் சுவாமி. ஆனால் ஆண்டவரே, ஏசப்பா, தெய்வ கர்த்தாவே, பொய் பேசக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, காம மோகத்துல விழக்கூடாது, களவு செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, குடிக்க கூடாது, தாய் தந்தையரை மதிக்கணும், பொய் சாட்சி சொல்லக்கூடாது, யாரையும் நாம் வெறுக்க கூடாது, எல்லாரையும் அன்பு செய்யணும் என்று சொன்னால் ஆண்டவரே, அப்பா, அதை பின்பற்றுவோர் யாருமே இல்லை சுவாமி. ஆமாண்டவரே, தெய்வ கர்த்தாவே, நாங்கள் எல்லாரும் போலி கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்திலே பரிசுத்தம் இல்லை ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்திலே தாழ்ச்சி இல்லை சுவாமி. ஏசப்பா, நாங்கள் கர்வம் கொண்ட மனிதர்களாக வாழ்கிறோம் ஐயா. அண்ணன் தம்பிகளை நேசிப்பது இல்லை ஆண்டவரே, அக்கா தங்கைகளை அரவணைப்பது இல்லை சுவாமி. ஏசப்பா, மனைவியை மதிப்பது இல்லை ஆண்டவரே, கணவனை சேவிப்பது இல்லை சுவாமி. பிள்ளைகள் நல்வழியில், பக்தியில், பரிசுத்தத்தில் வழி நடத்துவது இல்லை ஆண்டவரே. தெய்வ பயத்தையும் தெய்வ பக்தியையும் கற்றுக் கொடுக்காமல் கம்ப்யூட்டரையும் இந்த உலக சம்பந்த காரியங்களையும் காசு சம்பாதித்தலையும் சொத்து சேர்ப்பதையும் பற்றி தான் அதிகமாக நாங்கள் கற்றுக் கொடுத்து வளர்த்து வந்திருக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, ஒரு மனிதன் ஆண்டவரே, அவன் சோதனையிலும் வேதனையிலும் தனிமையிலும் நல்வாழ்விலும் துக்கத்திலும் மரணத்திலும் உன்னை பற்றி கொள்ளணும் என்று ஆண்டவரே அவன் நினையாமல் இருக்கிறான் சுவாமி. ஏதோ பேருக்காக ஆண்டவரே கோயிலுக்கு வர கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, எங்கள் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. நாங்க உன்னை அன்பு செய்யலப்பா. எங்க வீட்டை அன்பு செஞ்சோம், காரை அன்பு செஞ்சோம், நாயை அன்பு செஞ்சோம், பூனையை அன்பு செஞ்சோம், மீனை அன்பு செஞ்சோம் ஆண்டவரே. உலக சினிமா தியேட்டர்களையும் பார்க்குகளையும் பிக்னிக்கையும் டிரெஸ்களையும் அன்பு செஞ்சோம் ஆண்டவரே. உன்னை அன்பு செய்யலப்பா. எங்கள் பாவம் தான் ஆண்டவரே, எங்கள் பாவம் தான் எங்களை இன்று வாட்டுகிறது ஆண்டவரே. எங்கள் பாவங்கள் தான் எங்களை கொல்லுகிறது ஆண்டவரே. எங்கள் பாவங்கள் தான் எனக்கு பயத்தை கொடுக்கிறது ஐயா. என் பாவம் தான் எனக்கு பதட்டத்தை கொடுக்கிறது ஆண்டவரே. என் பாவம் தான் எனக்கு இன்னைக்கு தோல்வியை கொடுத்திருக்கிறது சுவாமி. என் பாவம் தான் எனக்கு நோயை கொடுத்திருக்கிறது ஆண்டவரே. என் பாவம் தான் இன்னைக்கு கடனை கொடுத்திருக்கிறது ஆண்டவரே. என்னுடைய கர்வம் தான் அனைத்திற்கும் காரணம் சுவாமி. எங்கள் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. தெரியாமலோ தெரிந்தோ, அறியாமலோ அறிந்தோ, புரிந்தோ புரியாமலோ ஆண்டவரே, நாங்கள் செய்த எல்லா பாவங்களுக்காக உம்முடைய கல்வாரி பாதம் ஆண்டவரே சரணடைந்து ஆண்டவரே சாஸ்தாங்கப்படி மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் இனிமேல் உன்னை வெறுக்க போவதே இல்லை அப்பா. என் உடலும் உயிரும்
நீர்தான், என் ஆத்துமா நீர்தான், என் எண்ணங்கள் நீர்தான், என் சிந்தனைகள் நீர்தான், என் உள்ளத்திலே தேவாலயம் நீர்தான் ஆண்டவரே. என் வாழ்வே நீர்தான் ஐயா, என் குடும்பம் நீர்தான் ஐயா, என் கணவன் மனைவி மத்தியிலே நீர்தான் ஐயா, தாய் தந்தையர் மத்தியிலே நீர்தான் ஐயா, பிள்ளைகள் மத்தியிலே நீர்தான் ஐயா, பிள்ளைகளின் எதிர்காலத்திலே நீர்தான் ஐயா, குழந்தை பாக்கியம் இல்லாத கர்ப்பத்திலே நீர்தான் ஐயா, நோய்வாய்ப்பட்டவர்களே நீர்தான் ஆண்டவரே, படுக்கையிலே கிடப்பவர்களே நீர்தான் ஆண்டவரே, மருந்து மாத்திரை சாப்பிடுவர்களே நீர்தான் ஆண்டவரே. தெய்வ கர்த்தாவே, என் வீடு முழுவதும் பிரசன்னம் ஆண்டவரே மூடி கொள்ளட்டும் ஆண்டவரே. நீர்தான் என் தேவனாக இருந்து எங்களை வாழ வைப்பீர், வழி நடத்துவீர் என்று முன்னதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளப்படும். உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள். இதே நம்பருக்கு, கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக 100 ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க, ரொம்ப வேதனையில இருப்பீங்க. அவர்கள் 1 திருப்பலியோ 3 திருப்பலியோ 5 திருப்பலியோ 7 திருப்பலியோ 9 திருப்பலியோ 12 திருப்பலியோ 33 திருப்பலியோ 77 திருப்பலியோ உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பலியை நிறைவேற்றும்படியாக, நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். ஒரு சாமியார் 2 மணி நேரம் உட்கார்ந்து எல்லா ஜபங்களையும் அவரே சொல்லி அதே ஒரே ஸ்பிரிட்டோட, ஒரே ஆத்மாவோட, ஒரே சக்தியோடு உங்களை இந்த பலிபீடத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் வானக தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, நீ ஒரே ஒரு உதவி கேட்கிறேன். என்னவென்றால், இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. உங்களுடைய கருத்துக்களையும், இந்த பிரேயர் நல்லா இருக்குதா, நல்லா இல்லையா என்று கூட நீங்கள் சொல்லலாம். அப்படி எல்லாம் நீங்க சொல்லும் போதுதான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க ஃபாதர் அப்படி என்று சொல்வார்கள். இல்லை என்றால் பிள்ளைகளை, இது யாரும் விருப்பப்படல ஃபாதர், நிப்பாட்டினுங்க என்று சொல்வார்கள். இவ்வளவு கரண்ட் பில்லு, இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு, கேமரா பில்லு, நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும், எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும். அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, பேஸ்புக்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளே, நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, அனாதை பிள்ளைகளுக்கு, உடல் ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய டிரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால், ட்ரௌசரு, டிஷர்ட்டு, பேண்ட், ஸ்வெட்டரு, இது போல ஏதாவது நிறைய பொருட்கள் வச்சிருப்பீங்க, சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க. அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால், தெய்வ பிள்ளைகளே, உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள், எங்க மக்களுடைய குடிசைகள்ல
கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, வசதிகள் கிடையாது. ஒரே ஒரு சின்ன குண்டு பல்பு, சோலார் பல்பு உங்களால முடிஞ்சா ஒரு 2-3 வாங்கி எங்களுக்கு கொடுங்கள். உங்க பெயரால ஒரு 2-3 வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ நோய்களையும் வலிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது. அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள். நிச்சயமாக கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன். உங்க ஆயுசு நாளைக்கே சாவு புரியினாலும் உங்க ஆயுசை ஏத்தி வைக்கும், கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயுள். அப்படிப்பட்ட ஆயுள் அது. ஏனென்றால் என் தந்தையானவர் 4 வருடங்களாக மரண படுக்கையில் தான் இருக்கிறார். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது. இந்த மிரக்கல் ஆயுள் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது. அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். மற்றுமாக ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம், இது கட்டு ஜப புத்தகம், இது விடுவிக்கும் ஜப புத்தகம். எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது, குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது, பலவிதமான சோதனைகள். இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம். அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல, குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல, அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புஸ்தகம் இது. அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.